இன்னொரு நிலையில இருந்து நான் என்ன சொல்றேன்னா, அவங்க தோழிமாட்ட சொன்னாங்களாம், என்ன ஏதாவது நான் பாக்குற மேல இது பண்ணத நீ வெளியில சொல்லக்கூடாது. அவங்க சொன்னது வெளியில சொல்லக்கூடாது. அந்த 2 தோழி அவங்களுடைய இவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க இப்படிங்கிற நியூஸும். நான் என்ன கேட்கிறேன், இப்போ யாரு கிடைத்தால் போதுங்கிற ரீதியில இவர்கள் என் மீது, ஏன்னா நீங்க இணக்கமா இருந்தவங்க தானே, அதனாலதான் நீங்க அவனால உங்க மேல வேணும்னு குற்றச்சாட்டு வைக்க முடியாதுங்கிறாங்க இல்லையா. இப்படி குற்றச்சாட்டு வைத்தால் ஜமாத் என்ன முன் வரும் என்றால், எங்க வேதத்தை முடிங்க எங்க இதே கேள்வி சகோதரர் சுலைமான் அவர்கள் கேட்டாங்க, ஏன் உங்கள்ட்ட உள்ள வசதிக்கு நீங்க ஒரு கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட கேட்டாரு. நான் அப்படி தேவை உள்ளவனா தான் கண்டிப்பா கல்யாணம் முடிச்சுக்கிறவங்க யாரும் எனக்கு தடுக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய என்ன வான் பண்றதுக்கோ என்ன இது பண்றதுக்கோ அல்லா போதுமான நல்லா தான் தந்திருக்கிறான். எனக்கு தேவையா இருந்தா தான் நான் செய்ய முடியுங்கன்னு நான் சொன்னேன். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இதை பழி போட்டால் இந்த மாதிரி வரும் என்கிற ரீதியில தான் இது செய்யப்பட்டுச்சு அப்படிங்கறதுதான். 2வது கூட அடுத்து அன்வர்பாய் இடத்துல பேசுகின்ற போது சுலைமான் அவர்கள் சொல்றாங்க, ஐயப்பு தூண்டி விட்டானாங்க, ஐயப்பு தூண்டி விட்டுதான் உங்க மேல அப்படிலாம் வந்துச்சோ அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், தயவு செய்து சுலைமான் அப்படி குற்றச்சாட்டாங்க, யாரையும் குற்றச்சாட்டுவாங்க, நம்ம ஏன் யாரையும் குற்றச்சாட்டுவாங்க, நன்மையா நினைச்சிட்டு போவோம். இதே சுலைமான் அவர்கள் இருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் ஏனென்றால் எனக்கு உண்மையிலேயே நீங்க அல்லா போதுமான இந்த ஜமாத்தினுடைய நன்மை மட்டும்தான் என்ன நான் கருத்துல கொண்டதுனாலதான் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பிரஷர் வந்துச்சு, எப்படி எப்படிலாமோ வந்துச்சு, எப்படி எப்படிலாமோ கேட்டான், எப்படி எப்படிலாமோ ஒவ்வொருத்தம் துபையில இந்த போன் போட்டு அத்தனை பேரும் அப்படி எப்படி கேட்டான். அப்படி கூட நான் சும்மாதான் பொறுமைதான் காத்தேன். நான் பொறுமைதான் காத்திருக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஜமாத்தினுடைய நன்மை எனக்கு முக்கியம். நான் சொல்ல வருவது, நான் செய்யலைங்கிறத நான் அறுதியிட்டு உறுதியாகும், அதே நேரத்தில் நான் தனிமையில் இல்லைங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சேன். பதிவு செய்த பின்பும் அதை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரில்லைங்க, நீங்க முடிவு பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஹமீம் இப்ராஹிமுடைய லெட்டர் தாமதப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு காரணம், நான் மனுஷன். ஏன்னா ஹாமீம் கூட அதிகமா பழகணும், ஹாமீம் கூட அதிகமா எப்படி ஜமால் அவர்கள் எனக்கு எப்படியோ அந்த மாதிரி ஹாமீமும் அங்க போனா என் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். பல தடவை ஏன்னா ஒரு போன மேல நம்ம போயிருக்கோம்னா ஒரு 6 மாசம் இருக்குமா, 1 வருஷம் வைங்க, 6 மாசத்துக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி அப்படித்தானே அர்த்தம். ஏப்ரல்ல போயிருக்கிறோம், ஏப்ரல்ல கூட இப்படி எந்த குற்றச்சாட்டையும் என் மீது வைத்து கேட்கலாம். அவரு ஏன்னா பளிச்சுன்னு கேட்கக்கூடிய ஆள், எந்த அளவுக்கு பளிச்சுன்னு கேட்கக்கூடிய ஆளுன்னா, அண்ணன் அந்த போன பிரச்சனையில நான் துபையில இருக்கிறப்ப அண்ணன் போன் போட்டு சொல்லி இருக்கிறாங்க. போன் போட்டு சொல்றப்போ அண்ணன் நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், எனக்கு குற்றச்சாட்டு என்று நேரடியாகப்பட்டால் நான் அண்ணன் நேரடியாக சொல்லியிருக்கிறேன். நான் ஒளிச்சு மாசம் நான் வச்சதே கிடையாது. நான் பின்னாடி போய் சொல்ல மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. நேரடியா நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகின்ற போது நேரடியா நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப கூட அவங்க நல்ல அவரை கொஞ்சம் சரி பண்ணுங்கம்மா, கொஞ்சம் ஆள் ஆசுவாசப்பட்டுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வாழ்கின்றதாவே என்கிட்ட டெய்லி பேசிட்டு இருப்பார், டெய்லி என்கிட்ட பேசுவார், டெய்லி எல்லாமே இது பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு சகோதரர். அப்ப அப்படிப்பட்ட சகோதரர் இப்படி பாரதூரமாக கொண்டு வர்றாரு என்றால், அப்ப நான் என்னுடைய நிலையில இருந்தா நான் யோசிச்சேன். அப்போ இதுல என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற நிலையில பல பேர் சொன்னாங்க, ஏன் இன்னும் பதில் கொடுக்காம, அதுவே ஒரு பிரச்சனையாவது, அதுவே நீங்க பதில் கொடுக்காதான் பிரச்சனைக்கு மூல காரணமாகுதுன்னு இல்ல. நான் பதில் கொடுப்பதாக இருந்தால் தீர்மானமான பதிலாக, அந்த பதில நான் தீர்மானமா கொடுப்பேன். அதுல நான் தெளிவா இருந்து நான் பதில கொடுத்தா தான் அது நன்மையா முடியும். இல்லைன்னா இது எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற மாதிரி போயிடக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு என்ன, தொடர்ந்து ஏன் அவர் மீதே குற்றச்சாட்டு, எல்லாம் உதவி செஞ்சதுக்காக தான் குற்றச்சாட்டு வாங்கியிருக்க. இந்த இது கலியக்காவில பிரச்சனை அடிக்கடி பேசப்படுது, அதை ஓப்பனா பேசி ஆகும். நான் கடைசி அர்த்தம் சொல்லணும்னு நினைச்சேன். கலியக்காவில 2வது நாள் என்ன நினைக்கிறேன், 2வது நாள் அன்னைக்கு நான் சகோதரர் சித்திக்கு அந்த கார் டிரைவர், அன்றைக்கு இருந்த நம்ம ஆபீஸ்ல இருந்த டிரைவர், அவன் முதல்ல ஆபீஸ்ல இருந்தா, அப்புறம் நம்மள்கிட்ட இருந்தான் அந்த பையன், அவன் பேர் பழகி பேருக்காரன், அவன் ஞாபகத்துல வரல எனக்கு. அவன் மொய்தி, இவர்கள் எல்லாருமே நாங்க குளிக்க போறோம். திருப்பரப்புங்கிற ஒரு இதுல போய் இந்த ஃபால்ஸ்ல போய் குளிக்க போறோம். குளிச்சுட்டு எல்லாருமே அங்க டிஃபன் பண்ணிட்டு நாங்க திருப்பி வர்றப்ப 10 நிமிஷமோ என்னமோ லேட் ஆயிடுச்சு. கூட்டிட்டாங்க, என்ன அடிச்சு பிடிச்சு வந்தோம், பூட்டிட்டாங்கிற நிலையிலதான் நான் இவரை கூப்பிடுறேன். அப்ப இவர் யார் நிக்கிறாரு, இன்னொரு ஆளு நம்ம வேலூர் இப்ராஹிம் நிக்கிறாரு வெளியில.
நான் கூப்பிடுறேன், எங்க நாகர்கோவில் போயிட்டு வருவாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை பார்த்துட்டு வருவாங்க. இந்த பையன் சஹாபினுடைய பையங்கிறது எனக்கு தெரியும். சஹாபினுடைய ஒய்ஃப் என்கிட்ட உதவி கேட்டு தான் போன் பண்ணாங்க. உதவி கேட்டு போன் பண்ண ரீதியில அவர்களுக்கு எந்த அளவுக்குன்னா, சைஃபுல்லா அவர்களிடம் 15,000 ரூபாய் கடன் வாங்கி அந்த கடன் வாங்கி வச்சிருக்கிறதாவும், இதற்காக நீங்க ஏதாவது உதவி செய்யுங்க, ஏன்னா இந்த பையனுடைய ஆபரேஷன் விஷயமா நிறைய கடன் பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப, நீங்க யாருன்னு தெரியலமா, நீங்க நம்ம நிர்வாகியுடைய இதுங்கிறீங்க, உங்க ஹஸ்பண்ட் எனக்கு பேச சொல்லுங்க. அப்ப சஹாபி என்கிட்ட பேசுறாரு. அப்படி நான் ரூபாய ஒரு அந்த நேரத்தில் நான் ஒரு 15,000 ரூபாய் நினைக்கிறேன், என்னுடைய அவசக்தி சரியா இருந்தா அனுப்பி விட்டேன். அனுப்பி விட்டப்ப இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், போய் பாப்போங்கிற ரீதியில தான் நான் நாகர்கோவில் பக்கமா போறீங்க, நான் என்ன கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல விடுங்கன்றாரு. அவரை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு நான் டிரைவர் போறது ஆல் 6 வண்டியில தான் போறேன், நடந்தோ இது பண்ணியோ போகல. வண்டியில போறப்ப இடலா குடிக்கிற அந்த ஏரியாவுக்கு போக தெரியல எனக்கு. அவங்களுக்கு போன் பண்ணி கேட்கிறப்ப அவங்களுடைய மகளா, அவங்க ஒரு 10-12 வயசு இருக்கும், அந்த மகளை அனுப்பிதான் என்னை வண்டியை கூட்டு போறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வண்டியில தான் போறேன், நடந்தோ இது பண்ணியோ போகல. வண்டியில போறப்ப இடலா குடிக்கிற அந்த ஏரியாவுக்கு போக தெரியல எனக்கு. அவங்களுக்கு போன் பண்ணி கேட்கிறப்ப அவங்களுடைய மகளா, அவங்க ஒரு 10-12 வயசு இருக்கும், அந்த மகளை அனுப்பிதான் என்னை வண்டியை கூட்டு போறாங்க. அந்த வண்டியா வீட்டுக்கு கீழே தான் நிப்பாட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போனா ஒரு வராந்தா, அந்த வராந்தால ஒரு சேர் போடப்பட்டிருக்குது. அந்த சேர்ல உட்கார்றேன், இவங்க உள்ள நின்று பேசுறாங்க. அந்த பையன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இந்த ஒரு நரம்பு ஃபுல்லா, அந்த நரம்பே மூளையில இருந்து அவரு கீழே போகும். அந்த நரம்பு எக்ஸ்ட்ரா நரம்பு, அது இதற்கென்று செய்யப்பட்ட ஆபரேஷன். அவங்க பார்த்துட்டு அல்லாஹ் நன்மையாக்குவாமா, ஒன்னும் யோசிக்காதீங்க, அல்லாஹ் கண்டிப்பா இதை லேசாக்கி தருவான், படிப்புல எல்லாம் கெட்டிக்காரனா இருக்கலாம் அப்படிங்கிறப்ப என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நான் வண்டியில கிளம்பி அவர் ஜூஸ் கொடுத்தாங்க. ஜூஸ் குடிச்சிட்டு அந்த வராந்தா 2 பிள்ளைங்களும் என் பக்கத்துல இருந்தாங்க. 2 பிள்ளைங்க இல்ல, வரல அவர், தலைவலி சொல்லி வரல அவர். ஆனா 2 பிள்ளைங்களும் என் கூட இருந்தாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நேர சகாபிட்ட சொல்றேன், உங்க வீட்டுக்கு தாங்க போயிட்டு வர்றேன், இந்த மாதிரி பார்த்தேங்க, ரொம்ப இதா இருக்குங்க, நல்லா லேசாக்கட்டுங்க அப்படிங்கிற மேட்டரையும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இது எப்ப மேட்டர் ஆக முடியும் தெரியாது. திடீர்னு அண்ணன் போன் பண்றப்போ, அண்ணன் போன் பண்றாங்க. போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுங்க, என்ன போட்டோ என்னமோ எடுத்து வச்சிருக்காங்களாம், இது நீங்க போன காரெல்லாம் போட்டு தாராளமா வெளியிட்டு நான் ஒன்னும் தப்பா போகல, நான் இதுக்குன்னு தான் போனேன், தப்பா ஒண்ணு நான் போகல, தப்பா ஒண்ணு இது பண்ணலங்கிறப்போ அண்ணன் சொல்றாங்க, இல்ல சரியான இதா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நான் அன்றையில இருந்து அவங்கள்ட்ட பேசுறத கூட கட் பண்ணிக்கிட்டேன், நான் உதவி செய்யறத கூட கட் பண்ணிக்கிட்டேன் அன்றையில இருந்து. கம்ப்ளைண்ட் போன் போட்டு பேசி இவரோட தொடர்பு இருக்கிற மாதிரி பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்க. அப்படி ஆமா, நீங்க சொன்னப்ப கூட சொன்னீங்க, உங்க மேல பஞ்சாயத்து இல்லைங்க, நீங்க பிரச்சனையே உங்களோட தொடர்பு இருக்கிற மாதிரி நெருக்கமா இருக்கிற மாதிரி எப்படி பெருமையா பேசுற மாதிரி பேச விட்டு அது உலர விட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு, அந்த போட்டு காட்டினாங்க காஜன் சொன்னாரு. அது நிர்வாக கமிட்டிலே சொன்னேன் அவங்களுக்கு. என்கிட்ட நீங்க கேக்குறீங்க, நான் கேக்குறதுக்கு நான் பதில் அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கே, நீங்க போறீங்க. ஆமா, அது நீங்க உள்ள போன நீங்க தான் உள்ள போறீங்க, வேற யாரும் போகல. நீங்க தான் சொல்லி 2 பேர் இருந்தாங்க. அது சொல்றேன், 2 பிள்ளைங்க நீங்க தான் சொல்றீங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க, அந்த குடும்பம் இருக்குது. நான் என்ன சொல்றேன், இது இல்லாம ஒரு ஆளா நம்ம தனியா போறோம், ஒரு ஆள் மட்டும் தான் உள்ள போறோம், சித்திக்கு உள்ள கூட்டிட்டு போலாம அப்படின்னா போக மாட்டேன். நான் என்ன சொல்றேன், அவங்க மட்டும் தான் புருஷா இருக்காங்களாமா, இல்ல இல்லமா புருஷன் இருக்கும் வரலாமான்னு பொண்ணு சொல்றேன். புள்ளையும் இருக்கிற இல்லைங்க, நீங்க என்ன செஞ்சாலும் என்னாலும் செஞ்சுட்டு போ, ஜமாத்தை பத்தி நீங்க தப்பு செய்யறதுன்னு சொல்ல வரல, எவனே நம்ம நினைச்சிட்டு போட்டுங்கிற மாதிரி என்னத்துக்கு இந்த மாதிரியான ஒரு செயல் இல்ல அந்த செயலாம் நீங்க வர சொன்னது காரணம் தான். நீங்க இங்கே வர்ற என்ன சொல்றேன்னு கேட்டா, எதுக்கு வர சொன்ன, நான் வர சொல்லி அவங்க வரவே இல்லை, அது தெரிஞ்சுக்கிறேங்க. நல்லா சந்திக்க மாட்டேன் என்ன கேட்காம உள்ள இல்ல, இங்க வந்து சொல்றேன் சைக்கிள் அப்பார்ட்மெண்ட் கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா, எவன் என்ன என்ன இல்லையே, நான் வர சொல்லி அவங்க வரல, உள்ள எப்படி தன்னால வருவாங்க, நான் வர சொல்லல. இப்ப யூசுப் கான் கூட்டிட்டு வரோம், யூசுப் கான் தான் இருக்கானே, கேளுங்க, அவனை பத்தி கேட்காது, அவனை கேட்க முடியாத அளவுக்கு இருக்காது பிரச்சனை.
என்ன கேட்க அவனே முடியாது? ஜமாத்துக்கு நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனை போய் கேட்க சாட்சியா எடுத்துக்க முடியாது. சார் ஜாக்கிர கூப்பிட்டு கேளுங்க. ஜாக்கிர் நீக்கப்பட்ட ஆட்களா இருக்கிறாங்க. ஜாக்கிர் இருக்கிறான், கூப்பிட்டு கேளுங்க. அதனால அதான் இப்ப என்னன்னா நான் கூப்பிட்டு உள்ள வரேன். இல்ல என்ன அதனால இந்த விசாரணை உட்படுத்துறது சரிங்கிறியா? எதுங்க அந்த இதான் சரியான தீர்வு. எதுங்க கூப்பிட்டு வச்சு அவரை வந்து ஆமாண்ணா கூப்பிட்டு வச்சு விசாரிங்க. அதுவும் வந்து எல்லா மத்தியிலும் பரவி இருக்கிறதுனால மக்கள் மன்றத்திலே விசாரிங்க. அவர் சொன்ன மாதிரி பொதுக்குழுலாம் வச்சு விசாரிக்க முடியாத முறையில் அவர் அப்படியும் கேட்கல. நீங்க விரும்பினால் தான் நம்ம பேசுவோம். அப்படி ஜமாத்துடைய நன்மை, அதாவது நம்ம என்ன பொதுக்குள்ளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இங்க அப்ப பேசினாலும் இதே பிரச்சனை ஏன்னா அதுல வந்து இந்த ஒரு இல்ல ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும். நானும் நீங்க விரும்புகின்ற மாதிரி நானும் என் மீது அவங்களுடைய கருத்தை நீங்க முடிக்க முடியும். என் மீதுதான் திட்டமிட்டு பரப்பப்படுகிற காரணத்தினால் நான் அப்படித்தான் சொல்வேன். ஏன்னா என் மீது பரப்பப்படுகின்ற காரணத்தினால் நானும் மக்கள் மன்றத்தில் தான் இதை சந்திக்க தயாரா இருக்கேன். ஏனென்றால் மக்கள் மத்தியில் இதை வைங்க, மக்கள் மத்தியில் இதை கொண்டு வாங்க. நான் போக சொல்றேன். தப்புச்சுன்னா தப்புன்னு ஒத்துட்டு போறாங்க. எனக்கு அந்த இது வந்து மூடி மறைத்து இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமா எல்லாம் புராண ஆயத்துல நிறைய பேசுறோம். துருவி ஆராயுங்கிறாங்களா? துருவி அப்படி போமா என்ன? நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தர ஆராயம் உங்களை மட்டும் ஆராயிறான். இது நீங்க இப்படியே சொல்லக்கூடாது. நீங்க அந்த மாதிரி வாசலை திறந்து வைக்கிறீங்க. இல்ல மக்கள் எவனும் ஆகல. மக்கள் வந்து மக்கள் எவனும் சொல்லல. மாவட்டத்துல எந்த மாவட்டத்துல நோண்டிட்டு இருக்கான்? எந்த மாவட்டம் பழைய மேற்கு வந்து நிர்வாகிகள் வந்து நேரடியா பஸ்ல செலக்டிவா தான் வருது. செலக்டிவா தான் வருது. நான் சொல்றேன் செலக்டிவா கமிட்மெண்ட் வருவதற்கு என்ன காரணம்? மக்கள் மன்றத்திலே பார்த்துட்டு போட்டோம். அதாவது மக்களுடைய மாதிரி சொல்லப்படுறதுல வந்து சோதிக்கப்படல. நான் சொல்வது அந்த பெண் சொன்ன குற்றச்சாட்டை தான் சொல்றேன். பார்த்தேன் என்பதும் அவருக்கு சாட்சி நான் தனியாக இருக்கவில்லை என்பதுக்கு என்ற சாட்சி. அந்த சாட்சி நீங்க தனியா இருக்கல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எது நீங்க சொன்னதான் ஆதாரம். நான் தான் நான் அரை மணி நேரம் இருந்தேன். இது நீங்க நீங்க சொன்னதா சொன்னதான் நான் கண்டிப்பா அண்ணே கண்டிப்பா தீர்வை முடிவு பண்ணுங்க. ஆமாங்க இல்லங்க என்ன தீர்வு ப்ரூவ் பண்ண முடியும். 5 நிமிஷம் இருந்தேன்னு சொல்லிட்டு எம்ஐட்ட சொல்லிருக்காங்க. இப்ப என்ன முடிவுன்னு சொன்னா எல்லா முகாரத்தையும் வச்சு என்கிட்ட அவர் சொன்னது இப்ப நானும் அது தப்பி பேசி சொல்ல முடியாது. நீ திங்க் பண்ணணும். நான் உட்கார மாட்டேன்னு எனக்கு அவருக்கு அவர் நடுநிலையாளர்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. நாங்க ஒரு பிளான் பண்ணிட்டு செய்ய முடியாது தேவையா எங்களுக்கு. அப்ப நானும் சொல்றேன் விசாரணைக்கு உட்பட மாட்டேன்னு மறுத்தாரு. அவர் மாட்டேன் மறுக்கணும். அப்படி இல்லன்னா வந்து உட்கார முட்டி கூப்பிட விட மாட்டேன். அன்னை கூப்பிட்டான். உங்களை கூப்பிட நீங்க தான் நியமிச்சீங்க. நீங்க எப்படி நீங்க இல்லைங்கிறீங்க? ஒவ்வொரு தடவை என்ன செய்யறீங்கன்னா நீங்க எப்படி இல்லைங்க? இதே மாதிரி கத்துறாரு. கத்துறாரு. பேசணுங்க மாட்டேன்றாரு. கத்துறங்க இல்ல சரி வா பேசுவோம்னு சொன்னா அப்படிலாம் நான் சொல்லல. இப்படி சொல்லி நீங்க சொல்லி இல்ல விட மாட்டேன்னா வந்து பேச வேண்டிய நீங்க அப்படி மறுபடியும் கூப்பிடலாம். நீங்க கூப்பிடலாம். கூப்பிட்டது கூப்பிடவே இல்ல. உங்கள்ட்ட கூப்பிடுறேன் என்று கொதிச்சு போய் பேசுறீங்க. கூப்பிடல. நீங்க விசாரணைக்கு கூப்பிடல. ஏற்கனவே விசாரிக்காம இது தீர்வாகாது. என்ன அவளை 2 ரூபா கிழிச்சு கிளிங்க விசாரணை நீங்க ரெண்டு பண்ணுங்க. அப்புறமே அவனோட பேசுறேன். அவன் முடியாது எல்லாம் பழைய போச்சு. நாளைக்கு வச்சுட்டீங்க. இன்னும் என்ன இருக்குது? போனமான திரும்பி வந்துருமா? எல்லாத்தையும் சொல்லுவேன். திரும்பி வந்துருமா? கேட்டீங்க பாருங்க அண்ணே, நீங்களும் இப்ப ஆவேசமா தான் பேசுறீங்க. நான் மெதுவா தான் பேசுறேன். நீங்க பொய்ன்னு சொன்னா நிறைய இப்ப சொல்ல வேண்டியது. சொல்லுங்க. சும்மா கடைசி முடிவு வர்றாரு. பொதுக்குழுல சந்திக்கிற மக்கள் மன்றத்தில் மக்கள் மன்றத்துல சொல்லிட்டாங்கல்ல. பொதுக்குழு வேணாம். செயற்குழு வைங்க. வாசிச்சு தேதி பிக்ஸ் பண்ணுங்க. திரும்பவும் நான் சொல்றேன். திரும்ப நான் சொல்லிக்கிறேன். அதாவது நீங்க பொதுக்குள்ள வச்சு பேசுற பிரச்சனை இல்ல. கண்டிப்பா அப்பவும் என்ன வரும்னு கேட்டா இதுல உள்ளது சிலது இருக்கிற என்ன சில நடந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் வரதான் செய்யும். அது எதுவும் இல்லைன்னா போவாது. அது என்ன பழசையா கிளர்னீங்கிற ஒரு டைப்ல தட்டி விட்டாலே தவிர நீங்க வேற சொல்லிவிட்டீங்க. இதுல வந்து நம்மளெல்லாம் சாட்சியா கூப்பிட்டா நம்ம யார் யாருக்கு தெரிஞ்சது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வரும். அதனால நீங்க அது நீங்க நன்மையை நாடுற மாதிரி தீமையை செய்யறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா? நீங்க அந்த மாதிரி கொடுத்தா